Hey humans, welcome to Beyond Expectations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஏரியா 51. ஏரியா 51 என்ற இடம் அமெரிக்கால லாஸ் வேகாஸ்ல இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி நெவாடா என்ற ஒரு இடத்துல இருக்கு. ஏரியா 51ஓட சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 708 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்க கூகுள் மேப்ஸ்ல போய் இந்த இடத்த சர்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கனாலும் ஒரு சின்ன ஒயிட் பேட்ச் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மிலிட்டரி ஏர்பேஸ், இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து கூகுள் மேப்ஸ்லயும் இதை பார்க்க முடியாது. இப்போ ஏரியா 51 க்ரூம் லேக், த ஸ்பெஷல் யூஸ் ஏர் ஸ்பேஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா 4808 நார்த் இந்த பேர்லயும் கூப்பிடுவாங்க. இப்போ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரி கிட்ட இருந்து மிசைல்ஸும் ஏர்கிராஃப்ட்ஸும் வாங்குது. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வார் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா கிட்ட என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, என்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக ஏரியா 51 என்ற ஒரு இடத்த கிரியேட் பண்ணாங்க. ஏரியா 51 என்ற இடத்த சீக்ரெட் டெக்னாலஜிஸை டெஸ்ட் பண்றதுக்கும் சீக்ரெட் வெப்பன்ஸை யூஸ் பண்றதுக்கும் நிறைய புது புது ஏர்கிராஃப்ட்ஸை டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்றதுக்கும் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஏரியா 51 என்ற இடத்த பப்ளிக் கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ இந்தியால ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை மறைக்கிறாங்கன்னா இந்த ஆக்டை பாஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அமெரிக்கால FOIA ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்டை நிறைய பேர் சேர்ந்து பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 60 வருஷம் அப்புறம் அமெரிக்கா வந்து ஆமா இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 1955லயே இது உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கன் கண்ட்ரியோட செக்யூரிட்டியை விட ஏரியா 51ஓட செக்யூரிட்டி அதிகம். அங்க யாராலையும் ஈஸியா என்டர் பண்ண முடியாது. அங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவங்களுக்குலாம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. அதையும் மீறி யாராவது என்டர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களை கொண்டுடுவாங்க. வேர்ல்டு வார் டைம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ரஷ்யாவை வேவ் பாக்குறதுக்காக அமெரிக்கா வந்துட்டு ஏரியா 51ல ஆக்வாடோன் என்ற ப்ராஜெக்டை ரன் பண்ணாங்க. ஆக்வாடோன் பிளைட்டை ரஷ்யன் கண்ட்ரியோட ரேடார்லயும் சிக்காம அவங்க கண்ட்ரிக்குள்ளேயும் என்டர் ஆகாம அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு ஹைடெக் கேமராஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்லயும் வின் பண்ணாங்க. இப்போ ஏரியா 51ல ஒர்க் பண்ணுவாங்களா ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாம் வந்துட்டு CIAயோட தீவிரமான கண்காணிப்புல இருப்பாங்க. அவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற வரைக்கும் CIA தான் முடிவு பண்ணும். ஏரியா 51ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அமெரிக்காவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ற இடம் இருக்கு. இப்போ அங்க ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஏரியா 51ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸை பாதிக்குது. ரேடியோ ஆக்டிவ் பாதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனா தொடரும். இது தெரிஞ்சும் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆக்வாடோன் என்ற ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் ஆக்ஸ்காட்னு ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்றப்போ அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டெல்த் பிளேன் என்ற புல்லட் அளவு வேகமா போகக்கூடிய பிளேனை உருவாக்க ட்ரை பண்றாங்க. இப்போ ஸ்டெல்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து ஏரோப்ளேன் ரேடாருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இப்போ ஒரு பெரிய ஏரோப்ளேன் வந்து ஒரு சின்ன ஏரோப்ளேனுக்குரிய சிக்னலை ரேடாருக்கு அனுப்புச்சுன்னா ரேடார் வந்து அது ஒரு சின்ன ஏரோப்ளேன் நினைச்சுக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஏரோப்ளேன் வந்து ஒரு பெரிய ஏரோப்ளேனுக்குரிய சிக்னல் அனுப்புச்சுன்னா ரேடார் வந்து அது ஒரு பெரிய ஏரோப்ளேன் நினைச்சுக்கும். இந்த சிக்னலை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ ரேடாரால அந்த பிளேனை டிடெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ எனிமி கண்ட்ரில இந்த ஸ்டெல்த் பிளேன் கிராஸ் ஆகுதுன்னா ரேடாரால டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸ்டெல்த் பிளேனை செய்ய தேவையான பொருட்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்துச்சு. சோ அமெரிக்காவால டைரக்டா ரஷ்யா கிட்ட கேட்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4-5 டம்மி கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி அந்த பொருட்களை வாங்குறாங்க. அந்த பொருட்களை வாங்கி ஸ்டெல்த் பிளேனை செஞ்சு ரஷ்யாவை வேவ் பார்த்து மறுபடியும் அவங்களை அட்டாக் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த கண்ட்ரிஸ் ஸ்டெல்த் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா உலகத்திலே பெரிய விமான படையா மாறுச்சு. ஏரியா 51ல இப்ப லேட்டஸ்டா ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ராப்டர் காம்பேட் ட்ரோன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து ஏரியா 51ஓட ரியல் ஃபேக்ட்ஸ், உண்மையான கருத்துக்கள். சோ ஏரியா 51 என்ற இடம் உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்ச உடனே நிறைய வதந்திகள் வர ஆரம்பிச்சது, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வர ஆரம்பிச்சது. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா ஏலியன்ஸுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட டைரக்டா லிங்க் இருக்கு. ஒரு சில அமெரிக்கன் பிளைட்ஸ் வந்து UFO மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஏலியன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வதந்திகள் இருக்கு. பட் அது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஸோ யூடியூப்லயே பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ் ரிலேட்டடா நிறைய ஃபேக் வீடியோஸ் இருக்கு. ஸோ ஏரியா 51 பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை நான் மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல இந்த மாதிரி பேசணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. Until then, signing off from Beyond Expectations. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.